புவி வாழ்த்த வாழ்க. பொதுவா நாயன்மார்கள் அப்படின்னாலே சிவனை போற்றி கொண்டாடக்கூடியவங்க தான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ஒரு நாயனார் சிவபெருமான சைவ சமயத்தை விட்டே தள்ளி வச்சிருக்காருங்க. யார் அந்த நாயனார்? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிவபெருமான் அப்படி என்ன தவறு பண்ணிட்டாரு? அதுதான் இன்றைய 63 நாயன்மார்கள் பற்றிய பதிவுல நாம சிந்திக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கேரளா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த நாடு முன்னொரு காலத்துல மலைநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க திருச்செங்குன்றூர் அப்படின்ற பகுதியில வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தான் விரண்மிண்டர். சின்ன வயசுல இருந்தே சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி இருந்தது. விவசாயம் தொழிலா இருந்தாலும் அவரோட ஓய்வு நேரத்துல எப்போதுமே அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய இறைவனையும் இறை அடியார்களையும் தரிசனம் பண்றதுதான் அவரோட வழக்கமாவும் இருந்தது. ஆனா அவரோட வழிபாடு கொஞ்சம் வித்தியாசமானது. எப்போதுமே இறை அடியவர்களை முதல்ல வணங்கினதுக்கு அப்புறமா தான் இறைவனை வணங்குவாரு. காரணம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அப்படின்னு ஔவையார் கூற்றுக்கு இணங்க இறைவனை காட்டிலும் இறை அடியவர்களே மேலானவர்கள் அப்படின்றதுதான் அவரோட கொள்கை. அதாவது அடியார்களுக்கு உள்ளதானே ஆண்டவனே அடக்கம். அவர்களோட பக்தியை வச்சுதானே நம்ம ஆண்டவனோட பெருமையே தெரிஞ்சுக்க முடியும். அதனால முதல்ல அடியார்களை வணங்கினதுக்கு அப்புறமா தான் அவர் ஆண்டவனே வணங்குவாரு. இதை அவர் ஒரு கொள்கையாவே வச்சிருந்தாரு. எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய சிவனடியார்களை தேடி போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்பாரு. அவங்க எப்படி எல்லாம் பக்தி பண்ணாங்க, இறைவன் அவங்கள எப்படி ஆட்கொண்டார், இப்படி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுட்டு அவங்கள முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலுக்கு போய் சுவாமியே வணங்குவாரு. இப்படி ஒரு இடமா போயிட்டு இறுதியா அவர் திருவாரூர் வராரு. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயில் ரொம்ப பெருசு. அதே மாதிரி இறை அடியவர்களுக்கும் அங்க குறைவே கிடையாது. திருவாரூர்லயே கொஞ்ச காலம் தங்கி தியாகராஜ பெருமான வணங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. தியாகராஜ சுவாமி கோவில்ல தேவாசிரியர் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எல்லா அடியவர்களுமே அங்க ஒன்னா சேருவாங்க. ஒரு அடியாரோட பெருமையை பற்றி பேசுறதும் அவங்களோட புகழ் பாடுறதும், இறைவனை பற்றி பேசி அவரோட புகழ் பாடுறதும், பஞ்சாட்சரம் ஜபிக்கிறதும், இப்படி எல்லா விஷயங்களையுமே அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட சம காலத்துல திருவாரூர்ல வாழ்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அவரும் தியாகேஸ்வர வழிபாடு பண்றதுக்காக தினமும் கோவிலுக்கு வருவாரு. அப்படி ஒரு நாள் விரண்மிண்டர் எல்லா அடியார்கள் கூடவுமே தேவாசிரியர் மண்டபத்துல உட்கார்ந்து இறைவனோட பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கும் போது சுந்தரமூர்த்தி நாயனார் கோவிலுக்கு வராரு. அடியவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறத பார்த்ததுமே சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்கள மனசுக்குள்ளேயே வணங்கிட்டு, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரியவங்க, எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள், இவர்களை பாடும் அந்த பாக்கியம் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே அப்படின்னு நினைச்சு, இப்போ நான் அந்த இடத்துக்கு போனா அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள பார்க்காமலேயே ஓரமா ஒதுங்கி அப்படியே இறைவனோட சன்னதிக்கு போறாரு. இத பார்த்ததுமே விரண்மிண்டருக்கு பயங்கரமா கோபம் வந்துருது. அவரோட கொள்கை என்ன? சிவனடியார்களை முதல்ல வணங்கணும், அதுக்கப்புறமா தான் சிவனை வணங்கணும் அப்படின்ற மாதிரி. சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி அடியார்கள் கூட்டத்தை பார்த்தும் அவங்கள வணங்காம போறத பார்த்ததுமே அவருக்கு கோபம் தலை உச்சிக்கு போயிருது. இதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு வன்தொண்டர், இறைவனால் வலிய ஆட்கொள்ளப்பட்ட தம்பிரான் தோழன். மக்கள் எல்லாருமே அவரை போற்றி கொண்டாடுறாங்க, அவரை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா சுந்தரரே இப்படி அடியவர்களை கண்டுக்காம அவங்கள ஒதுக்கிட்டு இறைவனை பார்க்க போகும்போது அவரை ஃபாலோ பண்றவங்களும் அந்த விஷயத்த தானே பண்ணுவாங்க. அப்ப அடியவர்களோட பெருமை மக்களுக்கு தெரியாமலேயே போயிருமே, அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கத்துல வெளிப்பட்ட அந்த கோபத்தோட உச்சியில அடியார்களை வணங்காமல் போன சுந்தரரை புறகு அப்படின்னு சொல்றாரு. புறகு அப்படின்னா புறம் தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். மற்ற அடியவர்கள் எல்லாருக்குமே ஒரே அதிர்ச்சி. சுந்தரரை புறகு அப்படின்னு சொல்வதா? சுந்தரர் இறைவனால் வலிய சென்று ஆட்கொள்ளப்பட்டவராயிற்றே அப்படின்னு விரண்மிண்டர் கிட்ட சொன்னதுமே விரண்மிண்டருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. ஓ அப்படியா? அப்போ அடியவரை வணங்காமல் போன சுந்தரரை வலிய ஆட்கொண்டு கருணை காட்டும் அந்த ஈசனும் புறகு அப்படின்னு அறிவிச்சர்றாரு. அதாவது எங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இதை கேட்டதுமே சுந்தரருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. ஆனாலும் விரண்மிண்டரோட அந்த அடியார் பக்தியை நினைச்சிட்டு இறைவன் கிட்ட போயிட்டு, இறைவா என்மேல் எந்த தவறும் இல்லை, ஆனாலும் இப்படி ஒரு அவப்பெயர் எனக்கு வந்து விட்டதே, அடியாருக்கு அடியாராகும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் கிட்ட வேண்டாரு. விரண்மிண்டர் கூறியது ஈசனுக்கு தெரியாமலா இருக்கும்? எப்போதும் என்னை மட்டுமே பாடிக்கொண்டிருக்கும் நீ என் அடியவர்களை பாடித்தானே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு ஒரு முதல் அடிய சுந்தரருக்கு எடுத்து கொடுக்கிறாரு. இறைவனால் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த முதல் அடியை மனதினில் வைத்துக் கொண்டே இறை அடியவர்களை நோக்கி வந்த சுந்தரர் அவர்களை புகழ்ந்து பாடுறாரு. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனாருக்கும் அடியேன், இல்லையே எண்ணாது இயற்பகைக்கும் அடியேன், இளையான் குடிமாற அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி ஒரு அடியாரையுமே அப்படியே வரிசைப்படுத்தி அவங்களோட புகழ் பாடி ஒருத்தருக்குமே நான் அடியேன் அப்படின்னு சொல்லி திருத்தொண்டர் தொகையை பாடுறாரு. சுந்தரர் இப்படி எல்லா அடியார்களோட புகழை பற்றி பாடுறதை கேட்டதுமே விரண்மிண்டருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுது. சுந்தரர் அன்னைக்கு அந்த திருத்தொண்டர் தொகையை பாடல அப்படின்னா இன்னைக்கு நாயன்மார்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றியும் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமானால் இயற்றப்பட்ட பெரிய புராணம் அப்படின்ற அந்த ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கும். அந்த திருத்தொண்டர் தொகை சுந்தரர் பாடுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது விரண்மிண்டர். திருத்தொண்டர் தொகையை பாடுறதுக்கு சிவபெருமான் சுந்தரருக்கு எப்படி முதல் அடியை எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி சேக்கிழார் பெருமானுக்கும் பெரிய புராணம் இயற்றும் போது முதல் அடியை சிவபெருமான் தான் எடுத்து கொடுத்திருக்காரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இப்படி இந்த முதல் பாடலை சிவபெருமான் சேக்கிழார் பெருமானுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை புகழ்ந்து திருத்தொண்டர் தொகை பாடினதுமே விரண்மிண்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயி அவரையும் ஈசனையும் திரும்ப சைவ சமயத்துக்குள்ள சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கிறாரு. விரண்மிண்டரை ஆட்கொள்ளணும் அப்படின்னு நினைத்த சிவபெருமான் ஒரு நாள் உமையம்மையோட ரிஷப வாகனத்துல அவருக்கு காட்சி கொடுக்கிறாரு. ஈசனை பார்த்ததுமே சாட்சாங்கமா அவரோட கால்ல விழுந்து விரண்மிண்டர் வணங்குறாரு. அப்போ சுந்தரரை புறகு அப்படின்னு நீ அடியார் கூட்டத்தில இருந்து தள்ளி வச்ச, சரி நான் என்ன பண்ண, என்னையே புறகு அப்படின்னு நீ தள்ளி வச்ச அப்படின்னு கேக்குறாரு. சுவாமி, உங்க மேல எனக்கு என்ன கோபம் இருக்க போகுது? ஆனா சுந்தரர் அடியார்களை வணங்காம உங்களை வணங்குறாரு. அவர் தவறு பண்ணிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சும் நீங்க அவருக்கு துணையா நின்னதுனாலதான் உங்க மேலையும் எனக்கு கோபம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க சிவனுக்கும் சிவ அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு. அவங்களோட உறவு கடவுளே ஆனாலும் அவங்களால கேள்வி கேட்க முடியும். இப்படி தவறை தட்டி கேட்கக்கூடிய ஒருத்தர் சிவகணங்களுக்கு தலைவராக இருப்பதே சிறந்தது அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் விரண்மிண்டரை ஆட்கொண்டு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போய் சிவகணங்களுக்கு தலைவரா இருக்க வைக்கிறாரு. நாயன்மார்கள் வரிசையிலையும் விரண்மிண்டர் இடம் பிடிக்கிறாரு. விரண்மிண்ட நாயனாரோட குரு பூஜை சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல கொண்டாடப்படுது. விரண்மிண்ட நாயனார் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும் அப்படின்னா, சிவபெருமான கோவில்ல கர்ப்ப கிரகத்துல போய் வணங்குறத காட்டிலும் சிவ அடியார்களையும் சிவ பக்தர்களையும் மதிச்சு நடக்கிறது தான் அவருக்கு நாம பண்ணக்கூடிய மிகப்பெரிய சேவை அப்படின்றதுதான் நாம தெரிஞ்சுக்கணும். சிவனடியார்கள் கிட்ட பக்தி பண்ணாம சிவன் மீது பக்தி பண்றதுனால எந்த பிரயோஜனமுமே கிடையாதுங்க. அதோட மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு தவறு நடக்கும் போது அந்த தவறை யாரு செஞ்சிருந்தாலும் அது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய அந்த தைரியம் நமக்கு இருக்கணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நீ தப்பு பண்ற அப்படின்னு நமக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது அவங்கள நாம வெறுத்து ஒதுக்காம அந்த தவறை நாம புரிஞ்சுக்கிட்டு அத நம்ம வாழ்க்கையில மாத்திக்கிறது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதும் உண்மை. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு நாயன்மார் பதிவில் நாம சந்திக்கும் வரை ஆனந்தம், ஆத்மானந்தம். நன்றி. புவி வாழ்த்த வாழ்க.